வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி மணிமேகலை. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை இன்று நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தீபச் சுடரின் ஒளி நம் மன இருளை நீக்கி நம்மை மகிழ்ச்சியூட்டுவது போல அமைந்த ஒரு திருநாள் இது. இந்த நாளில் அது என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் என்ன பண்ணுவோம்? 2 மாதத்துக்கு முன்னாலேருந்தே அதற்குரிய ஏற்பாடுகளை பண்ணுவோம். சிறியவர்கள்லாம் என்ன செய்வாங்க? எப்படா புது துணி கிடைக்கும் அப்படின்னு இருப்பாங்க. என்றைக்கு கடைக்கு போவோம், நமக்கு பிடித்த ஆடைகளை வாங்குவோம் அப்படிலாம் பார்ப்பாங்க. பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? பட்ஜெட், இந்த என்ன பலகாரம் பண்ணலாம், எவ்வளோ துணி எடுத்து கொடுக்கலாம், இதெல்லாம் அவர்கள் பார்ப்பார்கள். ஆக இந்த நாளை அனைவருமே எதிர்நோக்கி காத்திருப்போம். ஒரு ஆண்டில் தீபாவளி திருநாள் என்று வருகிறது என்று அனைவருமே எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கக்கூடிய இனிய பண்டிகை இன்று. அந்த நல்ல நாளில் உங்கள் அனைவரையும் மகிழ்வோடு வணங்கி வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தீபாவளி திருநாளில் நிறைய இனிப்பு வகைகள் செய்வோம் இல்லையா? புத்துணர்ச்சி அப்படின்னா என்ன? புதிய உடைகளை போட்ட உடனே நமக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. எல்லோரும் என்ன பண்ணுவோம்? என்னோடய ட்ரெஸ் நல்லா இருக்கா, உன்னோட ட்ரெஸ் நல்லா இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்து சந்தோஷப்படுவோம். கண்ணாடியில் ரொம்ப நேரம் நின்று நம்மளுடைய அழகை ரசித்து கொள்வோம். அடுத்து பலகாரங்கள்னு பார்த்தாக்கா எல்லா நாள்லையும் செய்தோம்னா கூட இந்த தீபாவளி அப்போ மட்டும்தான் எல்லா வெரைட்டியுமே செய்வோம். லட்டு செய்வோம், மைசூர் பாக் செய்வோம், பூந்தி செய்வோம், அதிரசம் செய்வோம். இதுபோல் பலவிதமான பட்சணங்களையும் ஒரே நாள் செய்வோம். நம்ம இனிப்பு வகைகளாயினும் சரி, கார வகைகளாயினும் சரி. ஒரு சின்ன ஒப்புமை இந்த பலகாரங்கள் செய்வதின் பின்னணி. அந்த காலத்தில் இதெல்லாம் சும்மா அவங்க செய்ததாக எனக்கு தெரியவில்லை. ஒரு சின்ன கம்பேரிசன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது போல் செய்கிறேன். இப்போது பூந்தி செய்கிறோம் அப்படின்னா மணிக்காரா பூந்தி இல்லையா? அந்த கரண்டியில் பொட்டு பொட்டாக ஊற்றி அந்த சின்ன சின்ன உருண்டை மணிகளை எல்லாம் எதால் சேர்ப்போம்? சர்க்கரை பாகையில் கரைத்து உருண்டையாக ஆக்கிடுவோம். அது கூட சிறப்பு செய்வதற்கு ஏலக்காய் சேர்த்துக்குவோம், முந்திரி பருப்பு உடைச்சி போட்டுக்குவோம். நல்ல மனம் அதில் கிடைக்கும். இதில் என்ன தெரியுது அப்படின்னா, சிதறி கிடக்கக்கூடிய உறவுகளை ஒருங்கிணைத்தல். உறவுகள் இந்த மணிக்கார பூந்தி போல ஒட்டாமல் தூரமாக இருந்தால் கூட இந்த சர்க்கரை பாகு என்று சொல்லக்கூடிய அன்பு என்ன பண்ணுது? அது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு லட்டு போல பிடித்து விடுகிறது. அது மாதிரி எனக்கு தோணுது. ஜாங்கிரி செய்வோம். ஜாங்கிரி எப்படி இருக்கும்? அப்படியே சுற்றி செய்வோம். இது மாதிரி சிக்கலோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களோடும் நாம் இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிறதுக்கு என்ன வருது? அதையும் என்ன பண்ணுறோம்? சக்கரை பாகில் போட்டு எடுத்து அழகாக ஜாங்கிரியாக ஆக்கி நம்ம சாப்பிட்டு மகிழ்கிறோம். ஆக இன்னொன்று என்ன? அந்த காலத்துலலாம் பொறி விளங்காய் உருண்டைன்னு சொல்லுவாங்க. அது பொருள் விளங்கா உருண்டைன்னு பேர். ஏன்னா அதில் என்ன மாவு போட்டிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. நமக்கு பலத்தை ஊட்டக்கூடிய, நமக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து மாவும் அதில் இருக்கும். புழுங்கலரிசி வறுத்திருப்பாங்க, பாசிப்பயிறு வறுத்திருப்பாங்க, சர்க்கரையை பொடிச்சு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா வெல்லம், நாட்டு வெல்லம் பாகு எடுப்பாங்க, பொட்டுக்கடலை போட்டிருப்பார்கள். இது எல்லாமே என்ன? புரதச்சத்துக்கள் நிறைந்த பொருட்கள். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? அழகாக மாவை அரைச்சி அதில் பொட்டுக்கடலையை போட்டு பாகு காய்ச்சி இதையும் என்ன பண்ணுவாங்க? உருட்டிடுவாங்க. ஆனால் உருட்டுனதும் அந்த உருண்டை எப்படி இருக்கும்னா நல்லா கெட்டியாக இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் கெட்டி உருண்டை. மனிதர்கள் எவ்வளவு தான் இறுக்கமான மனநிலையோடு இருந்தாலும் இத்தனை பாகுகளையும் சேர்த்து அதில் இனிப்பாக்கி நாம் வாழ வேண்டும் என்பதை குறிப்பதாகவே இதனை நான் கொள்ளுகிறேன். சரி, இனிப்புக்கு மட்டும் சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி காரமும் செய்கிறாங்களே, அது எதுக்கு அப்படின்னா, வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே நமக்கு தெரிந்தால் அதனுடைய உண்மையான பொருள் என்னன்னே தெரியாது. நல்லதுன்னு இருந்தால் கெட்டது தெரியணும் இல்லையா? வெளிச்சம் என்று இருந்தால் இருள் இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த ஒளியுடைய உண்மையான தன்மையை நாம் அறிய முடியும். அன்பு இருந்தால் ஒரு அன்பில்லாத தன்மை இருக்க வேண்டும். முழுமையாக ஒன்றை உணர வேண்டும் என்றால் என்ன வேணும்? 2மே இருக்கணும். வாழ்க்கையில் 2மே கலந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்வை சுவைக்கும், நமக்கு இனிமையாக அதனை கடந்து செல்ல முடியும் என்பதை உணர்த்துவதற்காகவே நமக்கு காரங்களும் செய்கிறார்கள். இனிமை மட்டுமே வாழ்வு கிடையாது, அது கூட சேர்ந்த மற்ற விஷயங்களும் வரும். அவற்றை நாம் எப்படி கைக்கொள்ளுவது, எப்படி கையாண்டு நம் வாழ்வை சிறப்பாக நடத்துவது என்பதற்காகத்தான் கார வகைகளும் இன்றி செய்யப்படுகின்றன. இந்த இனிப்பும் காரமும் எப்படின்னா, ஒரு நாணயத்தோட 2 பக்கம் மாதிரி. ஒரு பக்கம் பூ, ஒரு பக்கம் தலை. அப்போ தான் டாஸ் போட முடியும். 2 பக்கம் தலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, டாஸ் போட்டு பிரயோஜனம் இல்லை. அதே போல தான்
வாழ்வியல் தத்துவங்களை இந்த பலகாரங்கள், இனிப்பு வகைகளும் கார வகைகளும் நமக்கு உணர்த்துவதாகவே நான் உணர்கிறேன். இது என்னோட ஒரு சின்ன கம்பேரிசன், ஒப்புமை தான். அதை தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஒன்றே என்னடா நினைக்க வேண்டாம். இந்த இனிய நன்னாளில் உங்கள் அனைவரின் இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்கட்டும், சந்தோஷங்கள் மலரட்டும், அனைத்து உள்ளங்களும் மிக சந்தோஷமாக, மிகவும் பாதுகாப்பாக நமது இல்லத்தில் தீபாவளியை கொண்டாடுவோம். அடுத்து என்ன? பட்டாசு. புது துணி சொல்லியாச்சு, இனிப்பு காரம் சொல்லியாச்சு. பட்டாசு என்ன செய்து? மத்தாப்புக்கள் அழகாக சிதறுகின்றன. பூத்திரின்னு சொல்லுவோம் இல்லையா? கையில் அந்த கம்பி மத்தாப்பு வச்சு கொளுத்தும் போது ரொம்ப அழகாக அது பளிச்சுன்னு வெளியே விடுகிறது. அந்த ஒளி என்ன ஆகும்? நமக்கு மகிழ்வை தருகிறது. அதே போல் புஸ்வானம் இருக்குது, சங்கு சக்கரம் இருக்குது, ராக்கெட் இருக்குது, வெடிகள் இருக்கின்றன, பல வகையான வெடி வகைகள் இருக்கின்றன. இதையெல்லாம் கொளுத்தி நாம் மகிழும் பொழுது நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லங்களின் வெளிப்பாடாக நான் அதனை கருதுகிறேன். ஆக அதெல்லாம் வெடிக்கும் பொழுது நமக்கு மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்கும். இந்த தீபாவளி திருநாளில் நம் அனைவரின் இல்லத்திலும் இனிமையும் மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் என்றுமே பெருகி 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 ஒளியின் வெள்ளம் போல் இருக்க வேண்டும் என்று கூறி அனைவரையும் இந்த திருநாளில் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு மணிமேகலை.